Praise the Lord. Good morning. Did you sleep well? தூங்குனீங்களா நல்லா? Yes. How many of you had sound sleep? You know what is sound sleep? எத்தனை பேர் நல்லா தூங்குனீங்க? சத்தமா Sound தூங்குனீங்க? sleep means you snore and sleep. அதாவது சத்தமா தூங்குறது அப்படின்னா நீங்க கொரட்டை விட்டுட்டே தூங்குறது. I knew that some other people did not sleep and the volunteers had a tough time to manage you. உங்களில் ஒரு சிலர் சரியாக தூங்கல நான் நினைக்கிறேன். உங்களுடைய வாலண்டியர்ஸ்லாம் உங்களை பாத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். Okay? If you slept well, do like this. If your sleep was okay because I didn't have my bed, my room, my house, I can't sleep in another place, kind of, did not sleep at all, okay? Slept well? நல்லா தூங்கி இருந்தீங்கன்னா இப்படி காமிங்க. ஓரளவு பரவாயில்லைன்னா இப்படி காமிங்க. Okay, tell me, how did you sleep? நீங்க எவ்வளவு தூங்குனீங்க? தூங்கவே இல்லைன்னா இப்படி காமிங்க. Okay. Thank you. Okay. I saw some hands that goes like this. ஒரு சில கை இப்படி போயிருந்ததை நான் பார்த்துட்டு இருந்தேன். And they are planning to sleep during the sessions. அவங்க எல்லாம் இப்ப கூட்டத்துல தூங்குறதுக்காக அவங்க காத்துட்டு இருக்காங்க. So you better sleep in your room when the time is given to you for taking rest. ஆகவே உங்களுக்கு ஓய்வு எடுப்பதற்காக நேரம் உங்களுடைய அறையிலே கொடுக்கப்படும் போது நீங்கள் தூங்கும்படிக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். And we are here with the third lesson, the adoptable priorities. இப்பொழுது நாம் மூன்றாவது பாடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தின் முன்னுரிமையை குறித்து நாம் எந்தெந்த முன்னுரிமையை எடுத்துக்கொள்ளலாம். And we are going to talk about what is the adoptable priority today. அதாவது இன்றைக்கான நமக்கு பொருந்தக்கூடிய முன்னுரிமைகள் என்னென்ன? What is the priority in terms of the kingdom? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த விஷயத்தில் நம்முடைய முன்னுரிமைகள் என்னவாக இருக்கிறது? You know, I like to start with a story here. ஒரு கதையோடு கூட நான் இங்கே துவங்க விரும்புகிறேன். A young fellow was enjoying the easy chair. ஒரு இளம் வாலிபன் இப்படிப்பட்ட ஒரு ஈஸி சேர்ல உட்கார்ந்து அவன் சுகமாக இருந்தான். He's a Gen Z, a modern guy. அவன் ஒரு Gen Z, ஒரு நவீன ஒரு இளைஞன். And an old man came and said, "What are you doing here?" அப்பொழுது ஒரு வயதான ஒருவர் வந்து கேட்டாராம், நீங்க என்ன பண்ணி கொண்டிருக்கிறாய் என்று. How many of you like advices of old people? எத்தனை பேருக்கு வயசானவங்களுடைய அட்வைஸ் பிடிக்கும்? We don't like. நமக்கெல்லாம் பிடிக்காது இல்ல. So this old man comes there and said, ஆனால் இங்க இந்த வயதானவர் வந்து சொன்னார், "Why are you sitting like this? ஏன் நீங்க இப்படி நீ உட்கார்ந்து இருக்கிறாய்? You should have priorities in life. உன்னுடைய வாழ்க்கையிலே முன்னுரிமைகள் வேண்டும். Your number one priority is to study well. உன்னுடைய முதல் முன்னுரிமையானது நீ நல்லா படிக்க வேண்டும் என்பதுதான். And come up with flying colors. உங்களுடைய நீ நல்ல மதிப்பெண்களோடு கூட நீ தேர்ச்சி பெற வேண்டும். Then he asked, "What will I get if I study well?" அப்பொழுது அவன் கேட்டானா, நான் நல்லா படிச்சா என்ன எனக்கு கிடைக்கும்? You also ask the same question, no? நீங்களும் அப்படி What will I get if I study well? நான் நல்லா படிச்சா எனக்கு என்ன கிடைக்கும்? Old man said, "You will get good mark." அப்பொழுது வயசானவர் சொன்னார், உனக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். What is the profit of good mark? ஒரு நல்ல மதிப்பெண்கள் கிடைச்சா அதனால என்ன லாபம்? Then you will get admission in better college. உனக்கு அந்த குறிப்பிட்ட கல்லூரியிலே உனக்கு What is the advantage of better college? ஒரு நல்ல கல்லூரி கிடைத்தால் என்ன You get good degree. உனக்கு நல்ல டிகிரி கிடைக்கும். What's the use of good degree? ஒரு நல்ல டிகிரி வச்சு என்ன செய்யறது? You will be hired just by big companies. நீ பெரிய பெரிய கம்பெனிகளிலே உனக்கு உடனடியாக வேலை கிடைக்கும். What is the advantage of getting into good company? ஒரு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கிறதுனால என்ன லாபம்? You will get a handsome salary. உனக்கு நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும். What is the profit of big salary? ஒரு பெரிய சம்பளத்தை வைத்து என்ன லாபம் என்று கேட்டான். You know, you can buy land. நீ நிலம் You can buy கார் வாங்கலாம். Nice costumes. நல்ல ஒரு உடை வாங்கலாம். You can build a nice house. நல்ல வீடு கட்டலாம். What's the use of all these things? இதெல்லாம் வைத்து என்ன பிரயோஜனம்? See, when you are settled like this, a beautiful girl will say, "Hey, I want to be your life partner." இப்படி எல்லாம் நீ செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு அழகான பெண் வந்து நான் உன்னை திருமணம் முடிக்க விரும்புகிறேன் என்று சொல்லுவாள் என்று சொன்னார். What's the use of having a beautiful lady? ஒரு நல்ல ஒரு மனைவி கிடைக்கிறதுனால என்ன பயன் என்று அவன் கேட்டான். See, in the course of time you will get children. பாருங்கள், அதற்கு அடுத்தபடியாக உனக்கு பிள்ளைகள் கிடைக்கும் என்று சொன்னார். What is the use of having children? பிள்ளைகள் கிடைக்கிறதுனால என்ன பயன் என்று கேட்டான். See, you can educate them. நீ அவர்களுக்கு கல்வி கொடுக்கலாம். They will study well. அவங்க நல்லா படிப்பாங்க. They will get a job. அவங்களுக்கும் வேலை கிடைக்கும். They will earn money. அவங்களுக்கும் சம்பாதிப்பாங்க. By that time you can relax. அதுக்குள்ள நீ அப்படியே ரிலாக்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு He said, "That's what I'm doing now." அவன் அப்ப சொன்னா, அதுதான் நான் இப்பவே செஞ்சிட்டு இருக்கேன். I'm relaxing now. நான் இப்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். You know, sometimes we have a very easy approach to life. சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே மிக எளிமையாக நாம் போகலாம் என்று நினைக்கிறோம். We don't know what we are supposed to do primarily. நாம் முதன்மையாக என்ன செய்ய வேண்டும் என்கிற விஷயத்தில் கவனம் வைக்கிறதில்லை. That I call that chumma approach to life. நான் இதை இப்படி சொல்லுவேன், சும்மா அப்ரோச் என்று சொல்லுவேன். Chumma approach to life. சும்மா அப்ரோச், வாழ்க்கையில சும்மா என்ற ஒரு
ஒரு எதிர்கொள்ளுதல். Do we use that word very frequently in South India? Yes? சவுத் இந்தியாவில் அந்த வார்த்தை நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, சும்மான்ற வார்த்தை. எங்க போறீங்க? எங்க போறீங்க? தாம்பரம் வரைக்கும். தாம்பரம் வரைக்கும் போறேன். எதுக்கு போறீங்க? சும்மா. சும்மா போயிட்டு வரேன். Right? இல்லையா? Yeah? And we have a very nice way of saying simply. சிம்பிளி என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். Why did the chicken cross the road? ஏன் அந்த கோழி அந்த அந்த ரோட்டை கடந்து போச்சு? சும்மா. சும்மா There's no போச்சு. purpose. எந்த ஒரு நோக்கமும் இல்லை. There was a stray dog on the roadside. ஒரு ரோட்டு ஓரத்திலே ஒரு தெருநாய் இருந்தது. And when he was looking at, he saw a very precious, expensive dog in an air car, AC car. ஒரு ஏசி கார்ல போய் கொண்டிருந்த ஒரு நல்ல ஒரு விலை மதிப்புள்ள ஒரு நாயை இந்த நாய் பார்த்தது. It's a German shepherd. அது ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய். And the window is half closed. அப்பொழுது அந்த கதவானது பாதி பூட்டி இருந்தது. The German shepherd is peeping outside. இப்பொழுது ஜெர்மன் ஷெப்பர்ட் அதற்கு வெளியிலே தலையை காட்டிக் கொண்டிருந்தது. And all the stray dogs looked at that. இப்பொழுது தெருநாய்கள் எல்லாம் அதை பார்த்து கொண்டிருந்தன. They said, this is not fair. அவைகள் சொன்னன, ஓ இது சரியாக இல்லை. We are in the sunlight, he is enjoying air condition. No, நாங்கெல்லாம் இங்க வெயில்ல கடந்து நாங்க கஷ்டப்படுறோம், இவனுக்கு ஏசியா என்று. We are on the street and he is in the car. நாங்கள் தெருவிலே இருக்கிறோம், இவனுக்கு கார். We are eating waste and he is eating good pedigree food. நாங்கள் வேஸ்டை எல்லாம் நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம், ஆனால் இவனோ பெடிகிரி ஃபுட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கிறான். We are stoned by people but he is being taken care of. எங்களை பார்க்கும்போது ஆட்கள் எல்லாம் கல்லெடுத்து அடிக்கிறார்கள், ஆனால் அவர்களையோ நன்கு பார்த்துக் கொள்ளுகிறான். Unfair. இது பொருந்தாது. And he began to bark. அதுக்கப்புறம் குலைக்க ஆரம்பித்தன. And all the dogs came. இப்பொழுது எல்லா நாயும் சுற்றி வந்துச்சு. And all the dogs asked, எல்லா நாயும் கேட்டுச்சு, என்னாச்சு மச்சானே? என்னாச்சு, ஏன் இப்படி One கத்துறீங்க? dog is in the car. ஓ ஒரு நாய் கார்ல போயிட்டு And இருக்கு. we are on the roadside. நாமளும் இங்க தெருவுல இருக்கோம். Life is very unfair. ஓ இந்த வாழ்க்கையானது அது நமக்கு பாரபட்சமாக இருக்கிறது. What should we do? நம்ம என்ன செய்யலாம்? Run! ஓடுங்கள். And all began to run behind the car. அந்த காருக்கு பின்னாடி எல்லாம் துரத்திட்டு The ஓடுச்சு. car is going faster. இப்பொழுது கார் வேகமாக போய் Dogs கொண்டிருந்தது. are chasing faster. அப்பொழுது நாய்களும் வேகமாக விரட்டி And ஓடிக்கொண்டிருந்தன. after some time they couldn't catch the car. அங்கே ஒரு சில நிமிடத்திற்கு அப்புறமாக அந்த காரை பிடிக்க முடியவில்லை. They are all tired. அவைகள் எல்லாம் அப்படியே டயர்ட் ஆயிடுச்சு. That's when a television anchor came with a microphone. அப்பொழுதுதான் டிவி தொலைக்காட்சியில பேட்டி எடுக்கிறவர் வந்தார். We saw you running after the car. இந்த காருக்கு பின்னாடிலாம் நீங்க ஓடிட்டு இருந்ததை நாங்க பார்த்தோம். What was your idea? உங்களுடைய யோசனை என்ன என்று கேட்டார். Were you able to get inside the car? உங்களால் காரை பிடிக்க முடிஞ்சா? No sir. இல்ல சார். Were you able to pull the dog from the car outside? அந்த காரில் இருந்து நாயை வெளியே உங்களால் இறக்கி விட முடிந்ததா? No sir. இல்ல சார். But you ran so much of distance, right? ஆனாலும் கூட நீங்கள் மிக தூரம் ஓடினீர்கள் அல்லவா? Yes sir. ஆமா சார். You are tired now, right? இப்பொழுது உங்களுக்கு களைப்பாக இருக்கிறது அல்லவா? Yes sir. ஆமா சார். Did you accomplish the purpose of your running? உங்களுடைய நீங்கள் ஓடின ஓட்டத்திற்குரிய சாதனை நீங்கள் அடைந்து விட்டீர்களா? No sir. இல்ல சார். Then why did you run? அப்படினா ஏன் ஓடுனீங்க? Simply. சும்மா ஓடணும். There's no purpose. எந்த ஒரு நோக்கமும் இல்லை. We do lot of things in our life. Study, get married, build house, buy car, invest money, and we do lot of things which is not our priority. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஏராளமான விஷயங்களை இப்படி செய்து கொண்டிருக்கிறோம், படிக்கிறோம், வேலை செய்கிறோம், சம்பாதிக்கிறோம், ஏராளமான காரியங்கள் சேர்த்து வைக்கிறோம். இவை எல்லாம் எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல். The main thing is to keep the main thing. The most important thing is to keep the most important thing. மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் மிக முக்கியமான காரியத்தை மிக முக்கியமான இடத்திலே வைப்பதுதான் மிக முக்கியமான விஷயம். That's what I'd like to talk about this morning. அதைத்தான் இன்றைக்கு காலையிலே நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். It is not just a Christian concept. Even the secular people borrow this Christian concept. பாருங்கள், இந்த யோசனையை இது சாதாரண கிறிஸ்தவ யோசனை மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் உள்ளவர்களும் கூட இதை அவர்கள் கடன் வாங்கி பேசுகிறார்கள். Lot of motivational speakers these days. இந்த காலகட்டத்திலே மோட்டிவேஷன் ஸ்பீக்கர்ஸ் என்று சொல்லக்கூடிய அநேகர் உண்டு. And management mantras and management gurus, success gurus are there. அவர்களில் அநேகர் மேலாண்மை சம்பந்தப்பட்ட காரியங்களை பேசக்கூடிய குருக்களாக அவர்கள் இருக்கிறார்கள். If you listen to their speeches and அவர்களுடைய classes, பேச்சுக்களை நீங்கள் அவருடைய வகுப்பிலே கேட்பீர்களானால், they keep talking about having priority in your life and achieve the most important thing in your life.
அவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமான காரியத்தை என்ன செய்ய வேண்டும், எப்படி அதை சாதிக்க முடியும் என்று சொல்லி அவர்கள் பேசுவார்கள். Spending time for the most important thing. மிக முக்கியமான காரியத்திற்காக நேரம் செலவழிப்பதை பற்றி, Spending your energy for the most important thing. மிக முக்கியமான காரியத்திற்காக எப்படியாக உங்களுடைய பிரயாசத்தை நீங்கள் செலுத்த Setting வேண்டும், priority in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை எப்படி நீங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும். Then you will be successful. அப்படியானால் நீங்கள் உங்களால் வெற்றி காண முடியும். Again, their way of success in the world is to have more money, more influence, more authority, more assets. It's all about materialism. அவர்களுடைய வெற்றி எல்லாமே இந்த உலகத்தின் பார்வையின் பேரிலே அதிகமான பணம் சம்பாதிப்பதும் அதிகமான பிரபலமாவதும் இப்படித்தான். And there are lots of books based on this theme. இப்படிப்பட்ட விஷயங்களை பற்றி பேசக்கூடிய ஏராளமான புத்தகங்கள் இருக்கின்றன. All these books are talking about keep the main thing. இப்படி இந்த எல்லா புத்தகங்களும் முக்கியமான விஷயத்தை முக்கியமான இடத்துல நீங்கள் வைக்க வேண்டும் என்று சொல்கின்றன. They don't worry about God. அவைகள் கடவுளை பற்றி எந்த கரிசனையும் இல்லை. They don't worry about Bible. அவைகளுக்கு பைபிளை பற்றி எந்த ஒரு அக்கறையும் இல்லை. And they don't worry about spiritual matters in their life. தங்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய விஷயத்தை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லை. Because for them we are already born. காரணம் அவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே பிறந்து விட்டீர்கள். And we have to die someday. நீங்கள் ஒரு நாளிலே மரிக்க வேண்டும். Until we die, நாம் மரிக்குவதற்கு we have வரைக்கும் to make our stamp on the earth, our significance, இந்த உலகத்திலே நம்முடைய முத்திரையை நம்முடைய தடத்தை பதித்துக் கொண்டே இருக்க and வேண்டும். live successfully. அதுக்கப்புறம் வெற்றியோடு வாழ வேண்டும். What is successfully means? வெற்றி என்று சொன்னால் என்ன அர்த்தம்? Best education, நல்ல ஒரு கல்வி, best job, நல்ல ஒரு வேலை, best spouse, நல்ல ஒரு வாழ்க்கை துணை, best children, நல்ல பிள்ளைகள், best establishment, நல்ல ஒரு ஸ்தாபனம், best income. நல்ல ஒரு வருமானம். It's all without God. இவையெல்லாம் கடவுள் இல்லாமல். Now the whole world is trying to build their lives without God. இந்த முழு உலகமும் தங்களுடைய வாழ்க்கையை கடவுளற்ற நிலைமையிலே மாற்றியமைக்க முயற்சி செய்கிறது. And God and His kingdom are not the priorities. தேவனும் அவருடைய ராஜ்யமும் எந்த முன்னுரிமையிலும் இல்லை. Therefore we are not supposed to waste our time on that. ஆகவே நாம் நம்முடைய நேரத்தை அதிலே நாம் விரயம் செய்ய வேண்டியதில்லை. Then where should we keep our time? அப்படியானால் நம்முடைய நேரத்தை எப்படி நாம் பாதுகாப்பது? Jesus talked about the kingdom and the righteousness as our priorities. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தை பற்றியும் அவருடைய நீதியை குறித்தும் நாம் முன்னுரிமை வைக்க வேண்டும் என்று அவர் In other words, பேசினார். he said the kingdom of God and His righteousness should be the priority in your life. இன்னொரு வழியிலே சொல்ல போனால் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய நீதியும் தான் முன்னுரிமையில் இருக்க வேண்டும். And we know that verse, it says seek ye first. That is the first thing. நம்முடைய ஆண்டவர் சொன்ன வசனம் நமக்கு தெரியும். முதலாவது அதை நீங்கள் தேட வேண்டும் என்று சொன்னார். What is the first thing that I need to do? முதலாவது நான் செய்ய வேண்டியவை என்ன? Seek the kingdom of God and His righteousness. தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் நாம் தேட வேண்டும். And all these things will be added. அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட சேர்க்கப்படும். Not all things, but all these things. எல்லாம் அல்ல, இவைகள் எல்லாம். என்ன இவைகள்னு சொன்னா என்ன? What is that these? அந்த இவைகள் என்றால் என்ன? Go to the previous verse. அதற்கு முன்பாக உள்ள வசனங்களை பார்க்க வேண்டும். It says don't worry about what you will eat. நீங்கள் எதை உண்பீர்கள் என்பதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Look at the birds in the air. ஆகாயத்து பறவைகளை பாருங்கள். They don't sow. அவைகள் விதைக்கிறதில்லை, They don't reap. அறுக்கிறதில்லை. Have you ever seen any bird very weak, not able to fly, எந்த falling down? பறவையாவது அப்படியே ரொம்ப சோர்ந்து போய் அப்படியே பறந்துகிட்டு இருக்கும்போது மேல இருந்து கீழே விழுகிறத நீங்க பார்த்திருக்கீங்களா? Never seen. இல்லை. Why? ஏன்? God feeds them. தேவன் அவைகளை போஷிக்கிறார். God said don't worry about what to eat. தேவன் சொல்கிறார் நீங்கள் எதை உண்போம் என்று கவலைப்பட வேண்டாம். And don't worry about what to drink. நீங்கள் எதை குடிப்போம் என்றும் கவலைப்பட வேண்டாம். And don't worry about what you wear. எதை உடுப்போம் என்றும் கவலைப்பட வேண்டாம். Thankfully we don't have that worry, isn't it? நமக்கு அந்த கவலை எல்லாம் இல்லை இல்லையா? எது? என்ன கவலை? What to wear? எதை உடுப்போம்? That's not a worry. அது கவலை இல்லை. Our worry is which one to wear. நம்முடைய கவலை எல்லாம் அது நமக்கு இருக்கிறதுல எதை போடுறது? If you have sisters and mothers, when there is a wedding or housewarming or anything, they will pull all the 100 sarees from உங்களுக்கு அக்கா தங்கச்சிமார்களோ Almara and அம்மாமார்கள் say இருந்தால் there is not even one saree for me. அங்கே அவர்கள் தங்களுடைய அந்த பீரோல இருக்கக்கூடிய எல்லா புடவையும் சாரி எல்லாத்தையும் எடுத்து போட்டு எதை இப்பொழுது கட்டுவதுனே தெரியலன்னு சொல்லுவாங்க. Sam is smiling, I don't know why. சாமும் சிரிச்சிட்டு இருக்கான், எதுக்குன்னு தெரியல. Our problem is not what to wear, but
which one we will wear. நம்முடைய பிரச்சனை என்னத்தை உடுப்போம் என்பது அல்ல, நம்மில் இருக்கவற்றில் எதை நாம் உடுப்போம் Now என்பது. the Lord said, don't worry about what to eat. அப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் எதை உண்போம் என்றும் Don't கவலைப்பட worry about வேண்டாம். what to drink. நீங்கள் எதை குடிப்போம் என்றும் நீங்கள் Don't கவலைப்பட worry about வேண்டாம். what to wear. எதை உடுப்போம் என்றும் I கவலைப்பட mean, the வேண்டாம். Gentiles worry about this. அதை பற்றி அஞ்ஞானிகள் கவலைப்படுகிறார்கள். If you follow my kingdom, நீங்கள் என் ராஜ்யத்தை பின்பற்றுகிறவர்களானால் these are guaranteed. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். All these things shall be added unto you. இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். We don't have to go after them, they will come after you. நாம் அவைகளை பின்தொடர்ந்து போக வேண்டியதில்லை, அவைகள் நம்மை பின்தொடர்ந்து வரும். தேவனன் மேய்ப்பனா இருக்கிறார், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன், நான் தாழ்ச்சி அடையேன். Are they reciting the words or just making noise? It says goodness and mercy. என்ன சொல்கிறது வசனத்தில்? That will, நன்மையும் கிருபையும், because my Lord is என்னை my தொடரும். shepherd. ஏனென்றால் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். Lord is my shepherd, I follow. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், அவரை நான் பின்பற்றுகிறேன். Goodness and mercy follow me. நன்மையும் கிருபையும் என்னை அது தொடரும். That's a kingdom. அதுதான் ராஜ்யம். Kingdom means keeping Jesus as the hero of my life. ராஜ்யம் என்று சொன்னால் இயேசுவை என்னுடைய வாழ்க்கையின் கதாநாயகனாக His வைத்திருப்பது. word and his teaching becomes my lesson to learn. அவருடைய வார்த்தையும் அவருடைய போதனைகளும் என்னுடைய வாழ்க்கைக்கு பாடமாகிறது. And that is the kingdom of God. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை பற்றியது. 80 times in the first 3 gospels you find the word kingdom of God. இந்த தேவனுடைய ராஜ்யம் என்று முதல் 4 சுவிசேஷங்களில் 80 முறை வருகிறது. And 30 times you find in the gospel of Matthew itself. இதை மத்தேயு என்ற சுவிசேஷத்தில் மாத்திரம் 30 முறை வருகிறது. Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீங்கள் தேடுங்கள். Now what is kingdom of God? இப்பொழுது தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன? It refers to God's law, God's rule, the kingdom of God, sovereignty of God. It's our acknowledgement of God's sovereignty and kingship. இது எதை காட்டுகிறது என்றால் தேவனுடைய சட்ட திட்டங்களையும் அவருடைய ஆளுமையும் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இறையாண்மை படைத்தவர் என்பதை நாம் ஒத்துக்கொண்டு வாழ்வதாகும். See, we are living in a democratic world. பாருங்கள், நாம் இந்த உலகத்திலே ஜனநாயகம் ஆட்சியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We can speak whatever we want. நாம் எதை வேண்டுமானாலும் பேசலாம். You can choose the politics that you want. உங்களுக்கு எந்த அரசியல் கட்சி வேண்டுமானாலும் You have நீங்கள் தெரிந்து freedom கொள்ளலாம். of expression. உங்களுக்கு உங்களுடைய பேச்சுரிமை உண்டு. You can criticize Stalin. உங்களால் மற்றவர்களை திறமைப்படுத்தவர்களை ஸ்டாலினை குறித்து உங்களால் பேச You முடியும். can criticize Namo, Narendra Modi. நீங்கள் நரேந்திர மோடியை குறித்தும் விமர்சிக்க முடியும். You can criticize anybody in the world. இந்த உலகத்தில் யாரை பற்றி வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம். But if you are living under a king, ஆனால் ஒரு ராஜாவிற்கு கீழே நாம் இருப்போமானால் you cannot speak. உங்களால் பேச முடியாது. Why? ஏன்? He is a sovereign authority. அவருக்கு தான் எல்லா அதிகாரமும் உண்டு. Now the question is Jesus the sovereign authority? In other words, are you in his kingdom? இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய இறையாண்மை படைத்தவராக உங்களுக்கு மேலே இருக்கிறார், நீங்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிறீர்களா? That means all our decisions that we take is at aligning with Jesus' purpose in my life. அதனுடைய அர்த்தம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நோக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே சேர்ந்து இருக்கும்படிக்கு தான் உங்களுடைய தீர்மானங்கள் எல்லாம் இருக்கிறதா? Will Jesus approve the way I speak? நான் பேசுகிற விதத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆமோதிப்பாரா? Will Jesus give a pass mark to my attitude? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய மனப்பான்மையை பார்த்து அவர் என்னை தேர்ச்சி பெற்றவன் என்று சொல்வாரா? Will Jesus be pleased if I talk back to my parents? என்னுடைய பெற்றோர்களிடத்தில் நான் பேசுகிற விதத்தை பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரியப்படுவாரா? I know parents are not perfect. பெற்றோர்களும் கூட முற்றிலும் குறைவற்றவர்கள் அல்ல என்று எனக்கு தெரியும். Although they act as though they are perfect, they are not perfect. அவர்கள் குறைவற்றவர்களைப் போல அவர்கள் நடித்துக் கொள்வார்கள், ஆனாலும் கூட குறைவற்றவர்கள் அல்ல. They were also doing mischief in your age. அவர்களும் கூட உங்களுடைய அந்த வயதிலே தவறு செய்தவர்கள் தான். They also go wrong sometimes. அவர்களும் கூட சில நேரத்திலே தவறு செய்வார்கள். I have 3 boys. எனக்கு 3 பையன்கள் உண்டு. And I had to wait 26 years to get a girl. 26 ஆண்டுகள் காத்திருந்து எனக்கு ஒரு மகளை நான் பெற்றுக்கொண்டேன். That's when my son got married. அப்பொழுதுதான் என்னுடைய மகனுக்கு திருமணமானது. I was looking for a girl, but I got a pearl. எனக்கு ஒரு பெண் குழந்தை வேண்டும் என்று தேடிக்கொண்டிருந்தேன், எனக்கு ஒரு முத்து கிடைத்தது.
You know, sometimes when three boys were growing up, they were mischievous like any other boys. சில நேரத்தில் அந்த மூன்று பையன்களும் வளரும்போது மற்ற பையன்களைப் போலவே அவர்கள் சேட்டை செய்தார்கள். One guy will do a menace and somebody else will get beaten up. ஒரு பையன் தவறு செய்வான், ஆனால் இன்னொருத்தனுக்கு அடி கிடைக்கும். Experienced? Yes? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? Our parents are not, decision not good. நம்முடைய பெற்றோர்கள் எடுக்கும் தீர்மானம் எல்லாம் சரியா இருக்காது சில நேரத்துல. They go wrong in their decision. அவர்கள் தங்களுடைய தீர்மானத்திலே தவறு செய்வதுண்டு. They say a lot of things that are not right. அவர்கள் சரியாக இல்லாத अनेक விஷயத்தையும் கூட அவர் சொல்லி விடுவார்கள். They are not perfect. அவர்கள் குறைவற்றவர்கள் அல்ல. You agree with me? ஒத்துக்கிறீங்களா? Yes? ஆமாவா? Take your hands like this. உங்களுடைய கையை அப்படி எடுங்க. Put here. இங்க அப்படி வச்சுக்கோங்க. And say, அப்படி சொல்லுங்க. my daddy is not right. என்னுடைய அப்பா சரியில்லை. சொல்லுங்க. சொல்லுங்க, எங்க அப்பா சரியா செய்ய மாட்டாரு. My daddy is not right. என்னுடைய அப்பா சரியாக செய்யறது இல்லை. Take the other hand. இன்னொரு கையை தொட்டுக்கோங்க. My mummy is not right. என்னுடைய அம்மாவும் சரியா செய்யறது இல்லை. Agreed? ஒத்துக்கிறீங்களா? Yes or no? அம்மாவா இல்லையா? Now take your hand. இப்பொழுது ஒரு கை எடுத்துக்கோங்க. But my daddy is my daddy. ஆனால் என்னுடைய அப்பா என் அப்பா தான். My mother is my mother. ஆனால் என்னுடைய அம்மா தான். Whether they are right or not, அவர்கள் சரியோ தவறோ, my obedience to them is a commandment of the Lord. நான் அவர்களுக்கு கீழ்ப்படிதல் தேவன் கொடுத்த கட்டளையாக இருக்கிறது. So when I obey my parents who are imperfect, என்னுடைய பெற்றோர்கள் அந்த குறைவற்ற நிலையில் அவர்களுக்கு நான் கீழ்ப்படியும் போது, I am living with the kingdom agenda even in my house. என்னுடைய வீட்டில் தானே நான் அந்த தெய்வீக ராஜ்யத்திற்கு உட்பட்டு இருக்கிறேன். Jesus was perfect. இயேசு கிறிஸ்து குறைவற்றவராக இருந்தார். But when you read Luke chapter 2 verse 52, ஆனால் லூக்கா 2:52 நீங்கள் வாசித்தால், Jesus at the age of 12, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12வது வயதிலே, rebellion starts at teenage, isn't it? அந்த டீனேஜ் வரும்போது தானே அந்த முரட்டாட்டம் வருகிறது. அப்படிதானே? When children are very small, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது all their question is why. அவங்க எல்லா கேள்வியும் ஏன் அப்படிதான் கேட்டுட்டே இருப்பாங்க. Why there is red light for police? ஏன் போலீஸ்க்கு அங்க ரெட் லைட் இருக்கு? Why ambulance is painted white? ஏன் ஆம்புலன்ஸ் ஒயிட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க? Why moon is coming in the night only? ஏன் இந்த நிலவானது நைட்ல மட்டும் வருது? What happens to your lap when you are standing up? நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது மடி, உங்களுடைய மடிக்கு என்ன ஆச்சு? எங்க போச்சு அது? When you stand there is no muddy இல்லையா? நீ நின்று இருக்கும்போது மடி இல்லைல. They ask all why question. இப்படிப்பட்ட எல்லாம் ஏன் என்ற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. And when they turn 13, அதுக்கு அப்புறம் 13 வயசு வந்ததுக்கு அப்புறம் they ask the same question but in a different tone. அதே கேள்வியை தான் வேற ஒரு தொனியில அவங்க கேட்பாங்க. You can't wear that dress. அந்த Dress நீ இப்பொழுது போடக்கூடாதுன்னு சொல்லும்போது, why? ஏன்? Don't call that friend. அந்த ஃப்ரெண்டை இப்ப கூப்பிட்டு பேசாத. why? ஏன்? Come back before 5 o'clock. 5 மணிக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும். why? ஏன்? Don't speak to that that person for more than a certain period of time. You are calling every time, even in the night. Don't use phone after 9 o'clock. நீ அடிக்கடி அந்த பையன்ட்ட நீ பேசிக்கிட்டே இருக்கிற, நீ நைட் 9 மணிக்கு மேல நீ பேசக்கூடாது என்று சொல்லும்போது ஏன்? Rebellion. முரட்டாட்டம். But when you are in the kingdom of Christ, ஆனால் கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் இருக்கும்போது, you are obedient to God, நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறீர்கள், and you listen to his statement, அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கிறீர்கள், and he says obey your parents. எப்படி? பிள்ளைகளே கர்த்தருக்கு in the Lord. நீங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள் கர்த்தருக்குள். If parents say tell lie, you don't have to tell lie because that's not in the Lord. அங்கே பெற்றோர்கள் நீங்கள் பொய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதற்கு கீழ்ப்படிய வேண்டியதில்லை. காரணம் your dad gives you a knife and says stab him, you can't do that because it is not in the Lord. உங்களுடைய அப்பா ஒரு கத்தி எடுத்து நீ குத்து என்று சொன்னால் நீங்கள் கீழ்ப்படிய தேவையில்லை. காரணம் அது கர்த்தருக்குள் இல்லை. Fear the Lord. கர்த்தருக்கு பயந்து honor your father and mother in the Lord. அங்கே நீங்கள் உங்களுடைய தாய் தகப்பன்மார்களை கர்த்தருக்குள் கனம் பண்ணுங்கள். Then what will you get? அப்படியானால் என்ன கிடைக்கும்? long life. உங்களுக்கு நீண்ட ஆயுசு. This is the first commandment with promise. இதுதான் வாக்குத்தத்தம் உள்ள முதல் கற்பனை. There's no other commandment that has got a promise attached with it. இங்க எந்த ஒரு கட்டளையோடு கூட சேர்ந்து வாக்குத்தத்தம் இணைந்து வரவில்லை. I'm only using one illustration. That means if you are under the kingdom where God is your king, you only listen to him, you obey him, and your life becomes perfect. That is actually the priority for life. நான் உங்களுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை தான் சொன்னேன். இவ்விதமாக நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாய் இருந்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் போது அப்பொழுது உங்களுக்கு அதுதான் முன்னுரிமையாக இருக்கிறது.
Okay, how do you say Christ, Jesus in your different vocabularies for Jesus? இயேசு என்கிற வார்த்தையை What பல்வேறு are வார்த்தைகளை the பயன்படுத்தி other எப்படி சொல்ல முடியும்? qualifiers he use, adjectives he use? இயேசுவோடு கூட சேர்த்து வேற என்னெல்லாம் நாம் சேர்த்து சொல்வது உண்டு? இயேசு, இயேசு, கர்த்தராகிய கர்த்தராகிய இயேசு, இயேசு, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து, நம்முடைய பிதாவான மீட்பராகிய. மீட்பரான இயேசு. again. வேற என்னெல்லாம் இருக்கு? Our Lord and Savior Jesus Christ. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. What's the meaning of Lord? ஆண்டவர் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? Lord. ஆண்டவர் Someone who has got authority over me. இங்கே எனக்கு மேலே அதிகாரம் படைத்த ஒருவர். Now I want you to write down this statement. இப்பொழுது இவ்விதமாக நீங்கள் எழுதும்படி நான் If விரும்புகிறேன். Jesus is not Lord of all, ஆண்டவராகிய இயேசு எனக்கு எல்லாவற்றின் மேலும் ஆண்டவராக இல்லை என்றால் he is not Lord at all. அவர் எனக்கு ஆண்டவராகவே இல்லை. ஆண்டவரே கிடையாது. ஆண்டவரே இல்லை. If he is not Lord of all, he is not Lord at all. அவர் எனக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவராக இல்லை என்றால் அவர் எனக்கு ஆண்டவராகவே இல்லை என்ற அர்த்தம். In my speech I should be under him. அதாவது என்னுடைய வார்த்தையில் கூட நான் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். In my attitude I should be under him. என்னுடைய மனப்பான்மையில் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். In my relationship to other people I should be under him. மற்றவரோடு கூட அந்த உறவிலே நான் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். In the way I spend money I should listen to him. நான் என்னுடைய பணத்தை செலவழிக்கிற விதத்தில் அவருக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். Even the kind of work that I do I should be under him. நான் செய்யக்கூடிய வேலை விதத்திலேயும் கூட அவருக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறேன். A kingdom that governs all the aspects of my life. என்னுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் என்னை ஆளுமை செய்யக்கூடிய ராஜ்யத்திற்கு கீழ்ப்பட்டிருக்கிறேன். That even controls our mind. அந்த விஷயம் என்னுடைய மனதையும் கூட கட்டுப்படுத்துகிறது. Even what I think and how I think should be under the agenda of the kingdom. நான் என்ன யோசிக்கிறேன் எப்படி யோசிக்கிறேன் என்கிற விஷயமும் கூட அந்த ராஜ்யத்தின் கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்கிறது. We have grudge, எனக்கு உள்ளே கசப்பு, bitterness, எனக்குள்ளே அந்த காழ்ப்புணர்ச்சி, anger, கோபம், unforgiving spirit, மன்னிக்க முடியாத ஒரு ஆவி, jealousy, பொறாமை, pride, பெருமை, gossip, புறங்கூறுதல், hundreds of things in my mind. நூற்றுக்கணக்கான விஷயங்களுடைய மனதிலே உண்டு. Now the question is, if I am under the lordship of Christ, இப்பொழுது கேள்வி, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆளுமைக்கு கீழே இருந்தால் this will give way for humility, இது என்னை தாழ்மைக்கு என்னை நேராக எடுத்துச் செல்லும். Christ likeness, கிறிஸ்துவை போன்ற சாயல் உருவாகும். and I will be under his kingdom. நான் அவருடைய ராஜ்யத்திற்கு கீழ்ப்பட்டிருப்பேன். I'm only expanding only one aspect, to be in the kingdom of God, under the kingdom agenda. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக இருந்து அவருடைய கற்பனைக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும் என்கிற ஒரே ஒரு விஷயத்தை தான் இவ்வளவு நேரம் நான் உங்களுக்கு விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தேன். Once we were under the kingdom of darkness. நாம் முன்னொரு காலத்தில் நாம் அந்தகாரமான அந்த அதிகாரத்திற்கு கீழே இருந்தோம். Colossians 1:13-14 says, கொலோசியர் 1:13-14 சொல்கிறது, he has actually delivered us from the kingdom of darkness, dominion of darkness, and he has transferred us to the kingdom of his dear son. நம்மை அந்தகாரமான சூழ்நிலையிலிருந்து நம்மை மாற்றி இப்பொழுது நம்மை குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார். Yeah, before when we were under the kingdom of Satan, we used abusive language. அதாவது முன்பதாக நாம் பிசாசுடைய ராஜ்யத்திற்கு கீழே இருக்கும்போது நாம் கெட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருந்தோம். Now I cannot do that. இப்பொழுது அதை என்னால் செய்ய முடியாது. Tit for tat, tooth for tooth, eye for eye, that was my philosophy before my salvation. Now I am in a different kingdom. ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக என்னுடைய அனுபவமாக கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், பழிக்கு பழி என்ற ஒரு கொள்கையை உடையவனாக நான் இருந்தேன். இப்பொழுது செய்ய முடியாது. If somebody is threatening me, I will threaten him. யாராவது என்னை மிரட்டினால் நான் அவர்களை திரும்பவும் மிரட்டி விடுவேன். Yeah. Before my salvation, அதனுடைய ரட்சிப்பிற்கு முன்பாக if somebody says, யாராவது இப்படி சொன்னால், டேய், what will be my response? என்னுடைய பதில் எப்படி இருக்கும்? No. என்ன? I will never give up.
நான் ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன். Tit for tat. பழிக்கு பழி. But now I am in a different kingdom. ஆனால் இப்பொழுது நான் வேறொரு ராஜ்யத்தில் இருக்கிறேன். And in this passage Paul says, இந்த பகுதியிலே பவுல் சொல்லுகிறார், I pray for the Spirit of God and His power in you. தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரும் அவருடைய வல்லமையும் உங்களுக்குள் வாசமாயிருந்து, And as a result you will have patience and long suffering. அதன் விளைவாக உங்களுக்குள் நீடிய பொறுமையும் உங்களுக்குள் உருவாவதற்கு நான் ஜெபிக்கிறேன் என்று. நீடிய பொறுமை தெரியுமா? என்ன தெரியுமா? நீடிய பொறுமை என்றால் என்ன தெரியுமா? நீடிய பொறுமை தெரியாது. சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? Can I give you a definition of நீடிய பொறுமை? நீடிய பொறுமைக்கு ஒரு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லி நீடிய பொறுமை தரட்டுமா? means நீடிய பொறுமை. Long suffering is long suffering. புரியுதா? இப்ப புரிஞ்சா உங்களுக்கு? That means I have to be patient for longer period of time. அதனுடைய அர்த்தம் நான் இன்னும் நீண்ட காலகட்டத்திற்கு நான் பொறுமை உள்ளவனாக இருக்க வேண்டும். That's kingdom life. அதுதான் ராஜ்யத்தின் When வாழ்க்கை. you are under the kingdom, நீங்கள் ராஜ்யத்திற்குள் இருக்கும்போது your attitude changes, உங்களுடைய மனப்பான்மை your மாறுகிறது, words changes, உங்களுடைய வார்த்தை மாறுகிறது, your relationship changes, உங்களுடைய உறவுகள் மாறுகிறது, your priority உங்களுடைய changes, முன்னுரிமைகள் மாறுகின்றன, your relationship changes, உங்களுடைய உறவுகள் மாறுகின்றன, the way you deal with your parents changes, நீங்கள் பெற்றோர்களோடு கூட எவ்விதமாக ஈடுபடுகிறீர்கள் அது your மாறும், dealing with the neighbors changes. உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர்களோடு கூட இடைப்படுகிற You அந்த don't want விதம் to மாறும். take revenge. நீங்கள் பழிவாங்க முற்பட You மாட்டீர்கள். don't want to abuse anybody. நீங்கள் எந்த ஒரு நபரையும் துஷ்பிரயோகம் செய்ய You மாட்டீர்கள். are not part of the ragging group in the college. காலேஜிலே ராகிங் செய்கிற அந்த குழுவோடு கூட நீங்கள் இருக்க You மாட்டீர்கள். will not take a flag and say போராட்டம் போராட்டம். ஒரு கொடியை பிடித்துக்கொண்டு போராட்டம் போராட்டம் என்று சொல்லி நீங்கள் போராட Because you மாட்டீர்கள். have completely changed from one kingdom to another kingdom. காரணம் நீங்கள் ஒரு ராஜ்யத்திலிருந்து முற்றிலுமாக இன்னொரு ராஜ்யத்திற்கு மாற்றப்பட்டிருக்கிறீர்கள். Now come to Matthew 6:33. இப்பொழுது மத்தேயு 6:33க்கு வாருங்கள். Seek ye முதலாவது first. தேடுங்கள். முதலாவது தேடுங்கள். Seek ye first. முதலாவது தேடுங்கள். I talked about what is that kingdom. I just gave you just glimpse of what that kingdom is. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டது என்ற ஒரு சிறிய ஒரு காட்சியை தான் உங்களுக்கு முன்பாக வைத்தேன். Maybe in your group discussion your teacher will tell you what that kingdom means and what it means to be under the king and how we should live our life with the kingdom agenda. உங்களுடைய அந்த குழு கலந்துரையாடலிலே உங்களுடைய டீச்சர்ஸ் உங்களுக்கு அதை விளக்கமாக சொல்லுவார்கள். We need to ராஜ்யம் ask a என்றால் lot என்ன of என்று. question to ourselves. Is my life in align with the kingdom agenda? நமக்கு நாமே கேட்க வேண்டிய ஏராளமான கேள்விகள் உண்டு. என்னுடைய வாழ்க்கை இந்த ராஜ்யத்திற்கு உட்பட்ட வாழ்க்கையாக Am இருக்கிறதா I என்று. showing my power, my ability, or am I showing the ability of Christ? நான் என்னுடைய திறமையோ என்னுடைய பலத்தையோ தான் காட்டிக் கொண்டிருக்கிறேனா அல்லது கிறிஸ்துவை பற்றிய விஷயத்தை நான் வெளிக்காட்டுகிறேனா? The choice of my life is that expanding the kingdom or my own choice? என்னுடைய வாழ்க்கையின் அந்த தெரிந்தெடுப்பெல்லாம் நான் ராஜ்யத்தை என்னுடைய விரிவுக்காக நான் செய்கிறேனா அல்லது என்னுடைய விரிவிற்காகவா? Do my friends know that my decisions are based on my choice because Jesus is my king? ஆண்டவராக இயேசு என்னுடைய ராஜாவாக இருக்கிறபடினாலே என்னுடைய தீர்மானங்கள் எல்லாம் அவரை பற்றியதாக இருக்கிறதா, அவருக்கு பிரியமாக இருக்கிறதா? Or is my decision revealing my weakness, my fear, my doubt? அல்லது நான் எடுக்கும் தீர்மானங்கள் என்னுடைய பலவீனத்தையும் பயத்தையும் என்னுடைய சந்தேகத்தையும் வெளிக்காட்டுகிறதா? Is my life revealing the belief that Jesus, my king, will surely come someday? என்னுடைய தீர்மானங்கள் எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆகிய ராஜா அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார் என்கிற விஷயத்தை காட்டுகிறதா? Or second coming is only just a theological issue? அல்லது இரண்டாம் வருகையானது அந்த இறையாண்மை பாடமாக மட்டுமே இருக்கிறதா? When Jesus said this is how you need to pray, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவ்விதமாகத்தான் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லும்போது he said பரமண்டலத்தில் இருக்கும், அதாவது அவர் என்ன சொன்னார்? எங்களுடைய பரமபிதாவே உம்முடைய உம்முடைய ராஜ்யம் வருவதாக. Let your kingdom come. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று We சொல்லி are looking for a literal kingdom on the earth. That's true. இந்த உலகத்திலே நேரடியான ஒரு ராஜ்யம் வந்து அமைவதற்காக காத்து கொண்டிருக்கிறோம். அது உண்மைதான். Jesus is going to rule the world. That's true. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தை ஆட்சி செய்ய போகிறார். அது உண்மை. But are you already under his leadership or kingship, lordship? That's a question we are asking this morning. ஆகிலும் நீங்கள் நேரடியாக இப்பொழுதே அவருடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டு இருக்கிறீர்களா, அவருடைய ஆட்சிக்கு கீழே இருக்கிறீர்களா? அதுதான் கேள்வி. Don't worry about what to eat, என்னத்தை உண்போம் என்று நான் கவலைப்பட வேண்டாம். என்னத்தை குடிப்போம், what to wear. என்னத்தை உடுப்போம். Seek ye first the kingdom of God. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்.
Some people did not have that priority in their life. சிலர் தங்களுடைய வாழ்க்கையிலே முன்னுரிமைகளை வைத்துக் கொள்கிறதில்லை. You know Mary and Martha? மார்த்தாலும் மேரியை பற்றி உங்களுக்கு What do you தெரியும் read அல்லவா? about Martha and Mary? மார்த்தாலும் மரியாளும் என்ன Jesus says செய்தார்கள்? to Martha, 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 you are worried and troubled about many things, but one thing is needed. Mary chose that good part which will not be taken away from her. இப்பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மார்த்தாளை பார்த்து சொன்ன வார்த்தை இது. மார்த்தாளே மார்த்தாளே, நீ எதை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய்? அநேக விஷயங்களை குறித்த கவலை உனக்கு உண்டு, ஆனால் தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து If you are கொண்டாள். seeking his kingdom, நீங்கள் அவருடைய ராஜ்யத்தை தேடுவீர்களானால் you will listen to his word. அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுப்பீர்கள். There were two sisters, Martha and Mary. மார்த்தாள் மரியாள் என்று சொல்லக்கூடிய 2 சகோதரிகள் இருந்தார்கள். Somebody asked an evangelist in the Bible, do you like Martha or Mary? ஒருவர் ஒரு ஊழியக்காரரை பார்த்து கேட்டார், உங்களுக்கு மார்த்தாள் பிடிக்குமா மேரியை பிடிக்குமா என்று. He said, when I am preaching, I like Mary. நான் பிரசங்கிக்கும் போது எனக்கு மரியாளை After பிடிக்கும். my sermon is over, I like Martha because she is in the kitchen. She will make something. எனக்கு என்னுடைய பிரசங்கம் முடிந்ததுக்கு அப்புறம் எனக்கு மார்த்தாளை தான் பிடிக்கும், காரணம் அவள் தான் எனக்கு The சமையல் Lord செய்து is கொடுக்கிறாள். looking for Mary who is sitting at the feet of Jesus, listening to him. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அவருடைய பாதத்தருகே அமர்ந்து கொண்டு இவள் அவருடைய பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். So in kingdom priority, what is number 1? ஆகவே ராஜ்யத்தை பொறுத்தவரையில் எது முன்னுரிமை? Listen to the king. ராஜாவை அவர் சொல்கிறதை கேட்பது. How will I listen to the king? ராஜா சொல்வதை என்னால் எப்படி கேட்க முடியும்? Let me ask you this question. இந்த கேள்வியை உங்களிடத்திலே Is there கேட்கிறேன். anyone who got up at 3 o'clock in the morning? யாராவது இன்னைக்கு 3 மணிக்கு காலைல எந்திரிச்சிங்களா? Nobody? 4 o'clock? யாருமே இல்லையா? 4 மணிக்கு? I see some hands. ஒரு சில. Is there anyone who got up at 4 o'clock and the first thing that you did is you read the Bible? 4 மணிக்கு எந்திரிச்சவங்க உங்களில் எத்தனை பேர் முதல்ல செஞ்சது பைபிள் எடுத்து வாசிச்சது? I saw 2 hands there. What time? 3 of you stand up. இந்த 3 பேரும் தயவு செய்து நீங்க எந்திரிங்க. நீங்க Are you honest? You are in the kingdom. You are in the kingdom. நீங்கள் ராஜ்யத்தில் இருக்கிறீர்கள், உண்மையை நீங்கள் பேச வேண்டும். You are saying before the king. நீங்கள் ராஜாவுக்கு முன்பாக இதை நீங்கள் சொல்கிறீர்கள். As soon as you got up, you read the Bible. Yes or no? நீங்கள் எந்திரிச்ச உடனே பைபிளை திறந்து உட்கார்ந்து இருந்தீங்க இல்லையா? Okay, he is a leader, isn't it? அவர் ஒரு லீடர் அல்லவா? Yes, can I give the chance to these people? Thank you. Okay, what time தம்பி வாய்ப்பு கொடுக்கலாம். தம்பி நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க? எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க? 4 மணிக்கு. What book you read? நீங்க எந்த புத்தகம் வாசிச்சீங்க? பீட்டர். What time you got up? தம்பி நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க? 4 Exactly 4 or 4:15, 4:05? சரியாக 4 மணிக்கா இல்ல 4:15, 4:05 அந்த மாதிரி? And you? தம்பி நீங்க? What time you got up? நீங்க எத்தனை மணிக்கு எந்திரிச்சீங்க? 3? You read the Bible at 3:15. 3:15. What's that? 3:50. 3:50. Okay, he got up at what time? அவர் எத்தனை மணிக்கு எந்திரிச்சாரு? 4 மணிக்கு. 4. Okay, you got up early. Come here. நீங்க தான் இன்னும் சீக்கிரம் எந்திரிச்சீங்க இல்லையா? நீங்க வாங்க முன்னாடி. தம்பி இது ஆன்லைனில் போகுது, உண்மைதானா? நீ படிச்சிட்டியா? ரூம் பசங்க கேளுங்க. வெரி குட். ஹி இஸ் வெரி ட்ரஸ்ட். வாட் இஸ் யுவர் நேம்? தமிழ் வளவன். தமிழ் வளவன். சொல்லுங்க. உங்களுடைய பேர் என்ன? வளவன். You come up. This fellow got up and the first thing that he did is what? இவர் எழுந்த உடனே முதலாவதாக என்ன செய்தார்? Read the Bible. அவர் வேதத்தை வாசித்தார். இவருக்கு ஒரு பரிசு கொடுக்குமா வேண்டாமா? இவங்களுக்கு ஒரு பிரைஸ் கொடுக்கலாமா வேண்டாமா? Yes or no? You want a new prize or old prize? சரி தம்பி அங்கே இருங்க. I am giving him a study Bible. Thank you. Come on. Yeah. Seek ye first the kingdom of God means to listen to him. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுதல் என்று சொன்னால் அவர் சொல்வதை நாம் செவிசாய்த்து கேட்டல். That's where Mary becomes exceptional. அந்த இடத்திலே தான் மரியாள் அவள் விதிவிலக்கோடு நிற்கிறாள். But we know about one rich young ruler
ஆனால் அதே நேரத்திலே இன்னொரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு இளம் அதிகாரி இருந்தார். He said, Lord, what shall I do to inherit eternal life? ஆண்டவரே, ராஜ்யத்தை சுதந்தரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று Then கேட்டார். Jesus quoted some of the commandments. அப்பொழுது அவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளையை சுட்டி காட்டினார். And he said, do you keep all this law? இந்த எல்லா கட்டளையும் நீ பின்பற்றுகிறாயா என்று கேட்டார். He said, yeah, from my young age I have been doing all this. அப்பொழுதும் அவன் சொன்னான், நான் என்னுடைய சிறு It's வயது found in முதற்கொண்டு Matthew கைக்கொள்கிறேன். 19, Mark 10 and Luke 18. மத்தேயு 19லயும் மார்க் 10லயும் லூக்கா 18லயும் இது இருக்கிறது. It says this man came and knelt down before Jesus. இது சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த மனுஷன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக பணிந்து அவன் நின்றான். Humble fellow. அவன் மிக தாழ்மையுடையவன். Nice fellow. நல்ல ஒரு மனுஷன். Wants to see Jesus. இயேசுவை பார்க்க Want to விரும்பினவன். have eternal life. அவருடைய வாழ்க்கையில் நித்திய ஜீவனை பெற Mark says விரும்பினான். Jesus looked at him and loved him. அப்பொழுது மார்க் சொல்கிறார், இயேசு அவனை பார்த்து அவனில் அன்பு கூர்ந்து என்று. Interesting thing is Jesus did not quote the first commandment and the last commandment. ஆனால் சுவாரஸ்யமாக ஆண்டவராக இயேசு அவனிடத்திலே முதல் கட்டளையும் கடைசி கட்டளையும் குறித்து பேசவில்லை. What is first கட்டளை? முதல் கட்டளை என்ன? I heard from you. You come here. நீங்க தான் சொன்னீங்க நினைக்கிறேன். நீங்க முன்னாடி வாங்க. Come fast. ஏமா வாங்க. Thank you. Thou shalt not have any other god before me. Thank you. என்னை தவிர உங்களுக்கு வேற தேவர்கள் And the உண்டாயிருக்க last வேண்டாம். commandment is, கடைசி கற்பனை, thou shalt not covet. நீ இச்சியாதிருப்பாயாக. Two commandments Jesus never said. இந்த ரெண்டு கட்டளையும் ஆண்டவர் அவனிடத்திலே So what சொல்லவில்லை. is Jesus saying to this guy? அப்படியானால் இந்த மனுஷனிடத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார்? Money is your god பணம் உன்னுடைய கடவுளாக இருக்கிறது. and you got it through covetousness. நீ அதை பணாசையோடு கூட நீ இருக்கிறாய். Do you really love me? உண்மையில் என்னில் நீ அன்பாயிருக்கிறாயா? You want to show love? நீ அன்பை காண்பிக்க Sell வேண்டுமானால் all your properties. உன்னுடைய எல்லா சொத்துக்களையும் நீ விற்று வா. Give to the poor. அதை ஏழைகளுக்கு கொடு. Then follow me. அப்புறம் என்னை பின்பற்றி வா. He was a very sad person. அவன் மிக துக்கமுள்ளவனாக மாறி போனான். Only one guy who was very sad in the Bible. வேதத்திலே ஒரே ஒரு மனுஷன் தான் துக்கமுடையவனாக திரும்பி Even போனவன். after meeting Jesus, only one person is sad. இயேசுவை பார்த்ததற்கு அப்புறமும் துக்கமாய் போன ஒரே ஒரு மனுஷன் மட்டும். This young rich ruler. இந்த ஐஸ்வர்யமுள்ள இளம் அதிகாரி. Tell me what is his priority? அவனுடைய முன்னுரிமை என்னவாக இருந்தது என்று சொல்லுங்கள். Money. பணம். Money is my priority. பணம் தான் என்னுடைய முன்னுரிமை. You know, he is nice fellow, but money is his problem. நல்ல மனுஷன் தான், ஆனால் பணம் தான் அவனுக்கு பிரச்சனை. But what happened to Zacchaeus? You find the next chapter in the book of Luke, Zacchaeus. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் அடுத்த அதிகாரத்திலே இன்னொரு மனுஷனை பற்றி பார்க்கிறோம், அதுதான் சகேயு. This is a fellow who practiced social distance even before corona came to the world. இந்த உலகத்திலே கொரோனா வருவதற்கு முன்பாகவே சமூக இடைவெளியை பின்பற்றின ஒரு மனுஷன். Only thing, no mask, but social distance, yes. மாஸ்க் மட்டும் தான் இல்ல, ஆனா சமூக இடைவெளியை அவன் பின்பற்றினான். He wants to see Jesus. அவன் இயேசுவை பார்க்க விரும்பினான். But he does not want Jesus to see him. ஆனால் இயேசுவை பார்க்க அவனுக்கு விருப்பமில்லை. Jesus says, Zacchaeus, come down. அப்பொழுது இயேசு சொன்னார், சகேயுவே இறங்கி வா. What was his first response? அவனுடைய முதல் பதில் என்னவாக இருந்தது? Lord, I am a publican. ஆண்டவரே, நான் ஒரு வரி வசூல் People say செய்பவன். that I extract money. நான் பணத்தை வசூல் The செய்தவன். Jewish people hate me. இப்பொழுது யூதர்கள் என்னை வெறுப்பவர்கள். Because I am collecting money for the Roman government. காரணம் நான் ரோம அரசாங்கத்திற்காக பணம் வசூல் செய்கிறேன். But if I have cheated anybody, ஆனால் யாரையாவது நான் ஏமாற்றி I am இருந்தால் going to give fourfold. நான் அவர்களுக்கு நாளத்தனையாக திரும்ப செலுத்த போகிறேன். Priority changed. அவனுடைய முன்னுரிமை இப்பொழுது மாறிவிட்டது. Rich ruler, ஆனால் ஐஸ்வர்யமுள்ள அந்த அதிகாரி, a rich Zacchaeus. இப்பொழுது ஐஸ்வர்யமுள்ள ஒரு சகேயு. But what is the difference, you know? ஆனால் என்ன வித்தியாசம் இருவருக்கும்? Priority of the heart. அவருடைய இருதயத்தின் முன்னுரிமை. It's nothing wrong to be rich. பணக்காரர்களா இருப்பது தவறல்ல. We are all rich people. நம்ம எல்லாரும் பணக்காரர்கள் தான். How many of you are here rag pickers? உங்கள் இங்கே எத்தனை பேர் குப்பை புறக்குகிறவர்களாக இருக்கிறீர்கள்? Nobody. பொறுக்குகிறவர்கள். Anybody begging here? இங்கே யாராவது பிச்சைக்காரங்க இருக்கீங்களா? No. யாரும் இல்ல. Anybody sleeping on the bus stand? யாராவது Railway பஸ் ஸ்டாண்ட்ல station? படுத்து தூங்குறவங்க இங்கே இருக்கீங்களா? Nobody. யாரும் இல்ல. Is there anyone who is eating from the waste? யாரெல்லாம் குப்பையிலிருந்து எடுத்து சாப்பிடுகிறவர்கள் இங்கே உண்டு? Behind a restaurant? ஒரு ஹோட்டலுக்கு பின்னாடி கொட்டப்படுகிற குப்பையிலிருந்து? No.
யாரும் இல்ல. As long as such people exist, we are all rich people. அப்படிப்பட்டவர்கள் இந்த உலகத்திலே இருக்கிற வரைக்கும் நாம் எல்லாரும் பணக்காரர்கள். But if your heart is there, then the Lord says your priority is wrong. ஆனால் உங்களுடைய இருதயம் பணத்தில் இருந்தால் உங்களுடைய முன்னுரிமை சரியல்ல என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The rich man was sad, but here is a rich Zacchaeus, he says, I want to give away. அந்த இளம் வாலிபன் துக்கமுடையவனாக திரும்பி போனான். ஆனால் இங்கே இந்த ஐஸ்வர்யமுள்ள சகையு அவர் தீர்மானம் எடுத்து முன்னுரிமையை மாற்றினார். We also find about some other people who had different priorities. மற்ற இன்னும் அநேகரை பார்க்கிறோம், அவர்களுக்கு பல்வேறு விதமான முன்னுரிமைகள் இருந்தன. Jesus said, follow me. ஆண்டவர் இயேசு சொன்னார், என்னை பின்பற்றி வா. One person said, let me go and bury my father. அப்பொழுது ஒரு நபர் சொன்னார், நான் போய் என்னுடைய முன்பதாக என்னுடைய தகப்பனை அடக்கம் பண்ணி வரட்டும், அப்புறம் பின்பற்றி வருகிறேன் என்று சொன்னார். That means Jesus is my priority too. அதனுடைய அர்த்தம் இயேசு என்னுடைய இரண்டாவது முன்னுரிமை என்று. Jesus said, follow me. ஆண்டவர் சொன்னார், என்னை பின்பற்றி வா. And these disciples are saying, yeah, we like to follow you. அப்பொழுது மற்ற சீஷர்கள் உம்மை பின்பற்றி வர விரும்புகிறோம், but there's time. ஆனால் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும், I will do it some other time. இன்னொரு வேளையிலே நாங்கள் இதை செய்கிறோம். Who is the youngest guy here? இங்கே இருக்கிறதிலே வயது குறைந்தவர் யார்? One who came only for this camp for the first time. அதாவது முதல் முறையாக இந்த கேம்புக்கு வந்தது. அதிலே youngest யாரு? அதிலேயே வயது குறைந்தது யாரு? பாய்ஸ்ல come. Hold this. இதை பிடிச்சுக்கோங்க. Now, young fellow. இப்பொழுது ஒரு இளைஞன். Suppose he is saying, இப்போ ஒருவேளை இவன் இப்படி சொல்றான்னு வச்சுக்குவோம், until last year I was in that room with the children. நான் போன ஆண்டு வரைக்குமாக நான் பிள்ளைகளோடு அங்கிருந்தேன். Now I am graduated to this room. இப்பொழுது இந்த ரூமுக்கு நான் இப்பொழுது பட்டம் பெற்று வந்திருக்கிறேன். முதல் முகாம் தான் இது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் தானே? Yes, uncle. என்ஜாய் பண்றீங்களா? Enjoying very much. Very good. I like this. This is very nice place. இது ரொம்ப நல்லா இருக்கு. Uncle said to have priority for God. அங்கிள் சொல்லி இருக்காங்க, ஆண்டவருக்காக நான் முன்னுரிமை நான் வைத்திருக்க வேண்டும் என்று. Going to 9th. I have plenty of time. எனக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கு. What's that? Oh, your son. Okay. I didn't know that. He says, I have plenty of time. அவர் இப்படி சொல்றான்னு வச்சுக்குவோம், எனக்கு நிறைய நேரம் இருக்கு இன்னும். I am in Himachal. நான் ஹிமாச்சல்ல இருக்கிறேன். I want to do lot of things for God. இன்னும் ஆண்டவருக்காக ஏராளமான காரியங்கள் செய்ய விரும்புகிறேன். Now busy with tuition and studies. இப்பொழுது டியூஷன் ஸ்டடீஸ் எல்லாம் எனக்கு இருக்கு. So, this is my life. இது என்னுடைய வாழ்க்கை. I want to give to Jesus. நான் ஆண்டவராகிய இயேசுவுக்கு என்னுடைய வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறேன். I will do it when I go to college. நான் காலேஜுக்கு போனதுக்கு அப்புறம் நான் அதை கொடுக்கிறேன். When he is in college. காலேஜ்ல போனதுக்கு அப்புறம். Very difficult than high school. ஸ்கூலை விட இப்போ ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. Lot of competitive exam. ஏராளமான போட்டியான I'll write NEET exam. நான் NEET exam எழுத போறேன். If I get into medical or engineering, certainly I will serve the Lord. நான் ஒரு மருத்துவ படிப்போ அல்லது ஒரு இன்ஜினியரிங் படிப்போ போனால் நிச்சயமாக ஆண்டவருக்கு நான் பணி செய்வேன். He got into NEET. இப்பொழுது நீட் அவனுக்கு கிடைச்சிச்சு. Now I need to get a good job, இப்பொழுது எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும். அப்ப நல்ல வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் 50% of my salary I'll give to God's work. எனக்கு கிடைக்கிற சம்பளத்துல 50% ஆண்டவருக்கு நான் கொடுக்க போறேன். Not now. இப்போ இல்ல. I got a job. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு. Good salary. நல்ல சம்பளம். If I get married to a good wife, நல்ல ஒரு மனைவி கிடைத்தால் as family we'll serve the Lord. நாங்கள் நல்ல ஒரு மனைவி கிடைத்தால் குடும்பமாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். சந்தோஷம் இல்லையா தம்பி? Okay, if I have a nice family, I will serve the Lord. எனக்கு நல்ல குடும்பம் கிடைச்சதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு நான் ஊழியம் செய்வேன். அதுவும் போச்சு. I have children, let me have children. இப்பொழுது எனக்கு பிள்ளைகள் வரட்டும். Settle in life. வாழ்க்கையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் when I am free, நான் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் I will certainly live for God. நான் முற்றிலுமாக விட்டு ஆண்டவருக்கு great things for God. நான் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்வேன். I'll read the Bible, I'll pray, I'll attend all the meetings, I'll go as a missionary. நான் வேதம் வாசித்து ஜெபித்து நான் எல்லாருக்கும் உதவி செய்து ஒரு மிஷனரியாக போவேன். But children are grown big. ஆனா இப்பொழுது பிள்ளைகள் பெரிதாக வளர்ந்து விட்டார்கள். I am too old. நான் எனக்கு ரொம்ப வயசாயிடுச்சு. கிட்னி ஸ்டோன் வந்துருச்சு. சுகர் இருக்கு. பிரஷர் இருக்கு. ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு. கோல்டர் ஃபால் அண்ட் ஃபுட்பால் whatever balls. எல்லா பால்ஸும் வந்துருச்சு. எல்லாம் முடிஞ்சிச்சு. I want to give my life to God. இப்பொழுது என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்க விரும்புகிறேன். What did I do? இப்போ நான் என்ன செஞ்சேன்? First let me do something else. முதலாவது வேற ஒன்னு செஞ்சிட்டு வரேன். Then I will give my life to God. அதுக்கு அப்புறம் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு கொடுக்க போறேன். Thank you. நன்றி.
You want to have this? I'll give you something better. Stand there. It's about conscience. Thank you. Some people say, I want to follow Christ. சிலர் சொல்லுகிறார்கள் நான் கிறிஸ்துவை பின்பற்ற விரும்புகிறேன் The அப்படி. first guy said, money, முதல்- money. I need money. I need money. முதல்ல ஒரு மனுஷன் சொன்னான் இல்ல இல்ல பணம் 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 என்று. And few people here in this passage that we read, நாம் இப்பொழுது வாசித்த ஒரு இந்த we have something பகுதியிலே else to do. We will follow Christ later. அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் வேறு சில காரியங்களை முதலாவது செய்துவிட்டு பிற்பாடு நாங்கள் பின்பற்றி What வருகிறோம் did என்று. Jesus say? அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? No, not இல்லை. me, but you. நான் இல்ல நீங்கள். Yeah, it's not about you, it is about me, Jesus says. அங்கே உங்களை பற்றி அல்ல இது என்னை பற்றி என்று ஆண்டவராக இயேசு சொன்னார். All our agendas are centered around me. நம்முடைய எல்லா காரியங்களும் நம்மை சுற்றியே தான் இருக்கிறது. In your laptop, உங்களுடைய லேப்டாப்ல everything is me oriented, isn't it? எல்லாமே என்னை பற்றி அல்லது உங்களை பற்றி தான் இருக்கிறது We அல்லவா? live in a world of me, my, mine. நான் என் எனது என்ற நான் விஷயம் தான் என்னுடையது. நான் எனது ஆமாமா அதுதான். All related to me. எல்லாம் என்னை பற்றியதுதான். That's known as ego. அதுதான் ஈகோ என்று You know what's ego? ஈகோ என்று சொன்னால் Edging God out. தேவனை வெளியே தள்ளுவது. We think we are very important. நாம் தான் முக்கியம் என்று நாம் நினைக்கிறோம். If you look at your computer, உங்களுடைய கம்ப்யூட்டர் நீங்க பார்த்தா my documents, மை டாக்குமெண்ட்ஸ், my songs, மை my சாங்ஸ், playlist, மை பிளேலிஸ்ட், my photos, மை போட்டோஸ் self-obsessed. எல்லாமே என். Yeah, we need to conquer all that. இவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு வர வேண்டும். Have you seen this fellow? இவரை பார்த்திருக்கீங்களா? Who is that? இவர் யாரு? This guy wrote a poem. I don't know who that is. இவர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா இவர் பாட்டு எழுதினாரு. He doesn't have hair, but I have hair, so that's different. இங்க இவருக்கு முடியே இல்ல, ஆனா எனக்கு முடியெல்லாம் இருக்கு. அதனால வேற ஒரு So நபர். this fellow wrote a poem. அவ இந்த ஆளு ஒரு பாட்டு எழுதினாரு. You know what is that poem? அந்த பாட்டு என்ன தெரியுமா? I like myself. எனக்கு என்னை பிடிக்கும். I like my body odor. என்னுடைய சரீரம் எனக்கு பிடித்திருக்கிறது. My ears have to reflect my voice. என்னுடைய காதானது என்னுடைய சத்தத்தை அப்படியே தொனிக்க வேண்டும். My eyes have to enjoy everything. என்னுடைய கண்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும். And I'm complaining to God. நான் இதை தேவனிடத்திலே நான் இதை முறையிட்டுக் கொண்டிருக்கிறேன். Lord, why did you keep the cloud in the sky? ஆண்டவரே, ஏன் அந்த ஆகாயத்திலே நீர் மேகத்தை You வைத்தீர்? should have kept mirror on the sky. நீங்கள் ஆகாயத்திலே கண்ணாடி வைத்திருக்க So வேண்டும். when I look at, I can see my நான் மேல பார்க்கும்போது நான் my என்னை அப்படியே face blown up. பார்க்கிறேன். Zoom. என்னுடைய முகம் அப்படியே பெருசா தெரியும் இல்லையா? I like my shadow. என்னுடைய நிழல் எனக்கு பிடிக்கும். Two reasons why I like my shadow. ரெண்டு காரணங்கள் இருக்கிறது ஏன் எனக்கு என்னுடைய நிழல் பிடிக்கும். One is in comparison to shadow, I look very fair. அதனுடைய அர்த்தம் என்னுடைய நிழலை ஒப்பிடும்போது நான் ரொம்ப அழகாகவும் நான் வெள்ளையாகவும் இருக்கிறேன். Because my shadow is always dark. ஏனென்றால் என்னுடைய நிழல் எப்போதும் கருப்பா இருக்கு. Second reason, இரண்டாவது காரணம், wherever the shadow goes, it will come right under my feet. நான் எங்க போனாலும் என்னுடைய நிழல் எங்க வந்தாலும் அது எப்பவுமே என்னுடைய காலுக்கு கீழே தான் இருக்கும். I like a shadow that is at my feet. ஓ, என்னுடைய நிழல் எப்பொழுது என்னுடைய காலுக்கு கீழே இருக்கிறது. And I'm telling God, why did you create all these people? ஆண்டவரே, இந்த மற்றவங்களெல்லாம் ஏன் நீங்க உண்டாக்குனீங்க அப்படி All ஆண்டவரே? this jealousy, fight, stealing, war, it's all because you created a lot of people. ஓ, எல்லா பொறாமை வெட்டு கூத்து சண்டை எல்லாம் நடக்கிறது எல்லாம் நீர் உண்டாக்குன மத்த You should மனுஷங்களால have தான். created only one person. நீங்கள் ஒரே ஒரு நபரை தான் உண்டாக்கி இருக்க வேண்டும். One Joy John, that's good enough. ஜோய்ஜான் மட்டும் போதும், அது தாராளம். Why did you create all these people? மத்தவங்களெல்லாம் ஏன் நீங்க உண்டாக்குனீங்க? And if you wanted more people, இன்னும் அதிகமான ஆட்கள் வேணும்னா உங்களுக்கு you should have cloned me. நீங்கள் என்னை அப்படியே நீங்கள் உருமாற்றி இருக்கலாம். Cloning. என்னை அவர் என்னை Like நீங்கள் Xerox க்ளோன் copy, பண்ணி my இருக்கலாம். photocopy. என்னை நீங்கள் க்ளோன் பண்ணி அப்படியே இன்னும் அநேக ஜோய்ஜான்களை நீங்கள் உருவாக்கி இருக்கலாம். God, you have still chance. ஆண்டவரே, இன்னும் உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. Kill all the people. எல்லாரையும் நீங்கள் கொன்று விடுங்கள். Duplicate me. என்னை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிருங்க. Let the whole universe be filled with Joy John. இந்த முழு உலகமும் ஜோய்ஜானால் நிரப்பப்பட்டிருக்கும். How is my poetry? எப்படி இருக்கு என்னுடைய பாட்டு? Nice. நல்லா இருக்குல்ல? Sometimes we think, if only I am alive, that's good. சில நேரத்தில் நாம் யோசிப்பது, நான் மட்டும் உயிரோடு இருந்தா மட்டும் போதும் அப்படி. Like in Home Alone, Alex says, I want my family to disappear. Only I should be existing. Let rest of the people be disappear. என்னுடைய குடும்பத்துல எல்லாரும் அப்படியே காணாம போயிரட்டும், நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன மாதிரி. Sometimes when we come to God, we
we think that we are more important than anybody else or even Jesus himself. சில நேரத்திலே நாம் தான் மிக முக்கியமானவர்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கூட நாம் அப்படி We think the பார்க்கிறதில்லை. whole universe is centered around me. இந்த முழு அண்ட சராசரமும் என்னை சுற்றி தான் சுற்றி வருகிறது என்று I யோசிக்கிறோம். love me. நான் என்னை அதிகம் நேசிக்கிறேன். That's why we have selfies, isn't it? ஆகவே தான் செல்ஃபிலாம் இருக்கு இல்லையா? I think in the next generation, if evolution is right, one hand will be longer than the other. அப்படியே நமக்கு பரிமாண வளர்ச்சி அடைந்து கொண்டே போனால் ஒரு கை எப்பொழுதுமே நீளமா வளர ஆரம்பிச்சிரும் You have heard மனுஷங்களுக்கு. about selfie, but have you heard about Elfie? செல்ஃபி பத்தி கேட்டிருக்கோம், எல்ஃபி பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? These Pakistani boys, they want to take a selfie with a gun, but instead of clicking the mobile, he clicked the trigger. இந்த பாகிஸ்தான்ல இருந்த அந்த பையன் ஒரு செல்ஃபி இப்படி எடுக்கணும்னு விரும்பினாரு. ஒரு கையில போனை வச்சுட்டு இன்னொரு கையில கன்னை வச்சுட்டு போனை கிளிக் பண்றதுக்கு பதிலா கன்னை கிளிக் பண்ணிட்டாரு. This is the last click. இதான் கடைசி கிளிக். This girl from China, she fills almost 12,000 selfies every month. ஒவ்வொரு மாதமும் 12,000 செல்ஃபி இவர்கள் கிளிக் செய்கிறார்களாம் சீனாவில் இருக்கக்கூடிய இந்த பெண். Difference between old gen and new gen is walking stick or self stick. பழைய காலத்து வயசானவங்களுக்கும் இளம் தலைமுறைக்கும் என்ன வித்தியாசம்னா அவங்களுக்கு But வாக்கிங் it's ஸ்டிக் too இருக்கும், bad உங்களுக்கு that we செல்ஃபி cannot ஸ்டிக். take a selfie of our heart, isn't it? பாருங்கள், ஆனால் மற்ற நம்முடைய இருதயத்தை நம்மால் செல்ஃபி எடுக்க முடியாது. What is Jesus saying? இயேசு என்ன சொன்னார்? Hey man, it is not about you. மனுஷனே, இது உன்னை பற்றிய He காரியம் அல்ல. says, anyone who comes after me, let him deny himself and follow me. ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னை தான் வெறுத்து என்னை பின்பற்றி வர கடவன். Or in other words, Jesus says no more photo bombs. அல்லது இயேசு சொல்கிறது எப்படி இருக்கிறது என்றால், இனிமேல் யாரும் செல்ஃபி எடுக்க கூடாது என்று. What is photo bomb? போட்டோ பாம்னா என்ன அர்த்தம்? When 2-3 people stand to take picture, 2-3 பேர் அப்படியே போட்டோ எடுக்கிறதுக்கு நிக்கும்போது some stranger from back, யாராவது பின்னாடி இருந்து இப்படி செய்வாங்க. then all the attention goes to that guy. அப்பொழுது எல்லாருடைய கவனமும் அவனை போய் தான் நிற்கும். Jesus says, in your life, no photo bomb, only me. ஆண்டவராக இயேசு சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கையில் எந்த போட்டோ பாமும் இருக்க கூடாது, நான் தான் இருக்க வேண்டும். And Jesus says, my kingdom is such where I am the king, I am the ruler, my rule is the final. ஆண்டவராக இயேசு சொல்கிறார், நான் தான் ராஜாவாக இருக்கிறேன், இது என்னுடைய ராஜ்யம், நான் தான் ஆளுகை செய்கிறேன், என்னுடைய ஆட்சி தான். Which you need to reach out to. நீ அதிலே தான் நீ வந்து உன்னை நீ கீழ்ப்படுத்த வேண்டும். We know about person who sold everything and found the pearl. நமக்கு தெரியும் ஒரு நபரை பற்றி நாம் வாசிக்கிறோம், தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று கடைசியிலே ஒரு முத்தை அவன் And பெற்றுக்கொண்டான். a man who is searching for treasure அதாவது in a farmland, ஒரு வயல் நிலத்திலே புதையலை தேடி போன ஒரு மனுஷன், seeking the kingdom ராஜ்யத்தை தேடுவது அப்படிப்பட்டது. and seeking the king. ராஜ்யத்தை தேடுவது And அப்படிப்பட்டது. king becomes most important. அப்பொழுது ராஜா தான் மிக முக்கியமான நபராக மாறுகிறார். அதற்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தையும் பாருங்கள், மற்ற ஒரு அந்த வசனத்தின் பிற்பகுதி, வீட்டையும் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் வீட்டையாவது பெற்றோரையாவது சகோதரரையாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது விட்டுவிட்டவன் எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். Can you hate your father? உங்களுடைய தகப்பனை உங்களால் வெறுக்க முடியுமா? Can you hate your mother? உங்களுடைய தாயை வெறுக்க முடியுமா? Hate your brother? சகோதரனை Hate your வெறுக்க முடியுமா? sister? சகோதரியை, Hate your husband? புருஷனை, Hate your wife? மனைவியை. That's what Jesus says. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். If you cannot hate these people, உங்களால் இந்த ஆட்களை எல்லாம் வெறுக்க முடியவில்லை you என்றால் cannot love me. என்னை உங்களால் நேசிக்க முடியாது. What's the meaning of hate? வெறுத்தல் என்றால் என்ன அர்த்தம்? It's not literal hating, but loving Jesus more than anything else. வார்த்தையின்படி அப்படியே வெறுத்து தள்ளுவதல்ல, ஆனால் ஆண்டவராக இயேசுவை காட்டிலும் அதிகமாக அவர்களை நேசிப்பது. Loving Jesus more than anything is actually hating others. I love Jesus, meaning I hate my wife. That means I love Jesus more than my wife. I love Jesus more than my dad. I love Jesus more than anything. அதாவது மற்ற எல்லாரை காட்டிலும் ஆண்டவராக இயேசுவை அதிகமாக நேசித்தல். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொன்னால் நான் என்னுடைய தாயை வெறுக்கிறேன், தகப்பனை வெறுக்கிறேன், மற்ற எல்லாரையும் வெறுக்கிறேன் என்று அர்த்தம். We need to live a life of priority of the kingdom. அதாவது நாம் ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் வாழ வேண்டும். அதாவது ராஜ்யத்திற்கு முன்னுரிமை கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. Priority of king. ராஜாவுக்கான முன்னுரிமை. Priority to his word. அவருடைய வார்த்தைக்கான முன்னுரிமை. 3 things. 3 காரியங்கள். Priority for kingdom.
ராஜ்யத்திற்கான முன்னுரிமை, the king ராஜாவுக்கான, and his word. அவருடைய King's word. வார்த்தைக்கான. That is a scripture. அதுதான் வேதவசனம் சொல்கிறது. May the Lord twist our heart from anything that is distracting us to the priority of the king himself. நாம் குழப்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலிருந்தும் தேவன் நம்முடைய இருதயத்தை மாற்றுவாராக. எதற்கு நேராக என்றால் அவருடைய ராஜ்யத்திற்கு நேராக We மாற்றுவாராக. should hail him. நாம் அவரை உயர்த்த வேண்டும். Now when I say something in Hindi, you have to say Jai. Okay? நான் ஹிந்தியிலே நான் ஏதாவது சொல்லும்போது இப்பொழுது நீங்கள் ஜெய் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். Prabhu Yishu Masih ki, ஜெய், Prabhu Yishu Masih ki, ஜெய், Prabhu Yishu Masih ki. ஜெய். He is our king, he is our Lord. There's no one above him. அவர்தான் நம்முடைய ராஜா, அவர்தான் நம்முடைய கர்த்தராக இருக்கிறார், அவருக்கு மேலாக ஒருவரும் இல்லை. Let us follow him, his kingdom and his words. அவருடைய வார்த்தைகளையும் அவரையும் நாம் பின்பற்றுவோமாக. May the Lord help us. அவர் நமக்கு உதவி செய்வாராக.